கடந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பரந்தூரை லிட்டரலாக தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த டைம்லலாம் சிபிஎம் சிபிஐலாம் ஒரு வாய் திறந்து எதுவுமே கேட்கல. இத்தனைக்கும் மக்கள் கதறிட்டு இருந்தாங்க, அது எங்களோட நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிபிஎம் சொல்றாங்க வந்து எடுத்த நிலங்களை விவசாயிகள்கிட்டே கொடுங்கன்னு. கீர்த்தனா வந்து சட்டசபையில சொன்னாங்க, நாங்க வந்து எடுத்த நிலங்களை வேற காரணங்களுக்காக பயன்படுத்திக்க போறோம்னு சொல்லிட்டு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஜானண்ணாவின் தங்கை சொன்னது அரசின் கொள்கை முடிவு, அது சரி. நீங்க இந்த லேண்டுக்கான காம்பன்சேஷன் என்னன்றதை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு சந்தை விலை 1 லட்சம் ரூபாய் என்றால் 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அரசு இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறது. என்ன நடந்துட்டு இருக்குன்ற கதைக்கு பின்னாடி வர்றேன். வாங்கியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பணம் என்ன ஆகுது? இது கவர்மெண்ட்டா இல்லை தர்மசத்திரமா? அவங்களே சொல்றாங்க சார், அந்த லாஸ் போடும் போதே விதிகளின்படியே சார் நிலங்கள் எதுக்காக வாங்கப்பட்டதோ அதுக்கு பயன்படுத்தலைன்னா திருப்பி கொடுத்துடணுமா, காசை கேட்கக்கூடாதான். அறிவார்ந்த தோழர் சண்முகம் அவர்கள் அந்த நில ஆர்ஜித சட்டத்தை ஒரு முறை படிக்க வேண்டும். அந்த சட்டத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸே 5 ஆண்டுகளுக்குள் எடுக்கப்பட்ட நிலம் அந்த பயன்பாட்டுக்கு பயன்படவில்லை என்றால் திருப்பி கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும் என்றல்ல, கொடுக்கலாம் என்று இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று சொல்லியிருக்கு. நான் சண்முகத்தை பார்த்து கேட்க விரும்புகிறேன். 1 லட்ச ரூபா லேண்டை 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்குது கவர்மெண்ட். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 65 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கு கவர்மெண்ட். ஸோ 3.5 மடங்கு கொடுத்து வாங்கியிருக்கிறது. இப்போ இந்த பணம் என்ன ஆகுது? எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா இது கவர்மெண்ட்டா இல்லை பைத்தியக்கார மடமா? சண்முகம் அவர்கள் ஏழை மக்கள் விவசாய மக்களுக்காக குரல் கொடுப்பதை எல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த அக்கறை ஏன் சண்முகங்களுக்கும் பாலகிருஷ்ணன்களுக்கும் திமுக ஆட்சி முடியும் வரை வரவில்லை? இப்ப பரந்தூரை வந்து மக்கள் கதற என்னன்னு திமுக வந்துருந்துச்சுன்னா எடுத்திருப்பாங்க, அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்திருப்பாங்க. மாலதி, நாங்கள் 2-3 முறை போயிருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். தனி தீவு போல் இன்னொரு நாடு போல வைத்திருந்தார்கள். இன்னொரு நாட்டுக்கு எப்படி கடவுச்சீட்டும் விசாவோடும் நீங்கள் அங்கே செல்ல வேண்டுமோ அது போல ஓட்டர் ஐடி ஆதார் எல்லாத்தையும் எழுதி என்ட்ரி போட்டு மைக்கில் கேட்டு இந்த வண்டியில் வந்திருக்காங்க சார், இந்த ரீசனுக்குன்னு சொல்கிறாங்க, விடலாமா வேணாமா? அப்படித்தான் உள்ளே விடுவார்கள். அன்னைக்கு ஏன் பாலகிருஷ்ணனும் சண்முகமும் போலங்க? இருக்கிற பிரச்சனையை பேசலாம் சார். பிரச்சனையே இல்லாததை, மக்கள் கோரிக்கையே வைக்காததை நீங்க இப்ப எதுக்கு கேட்குறீங்க? இந்த அரசாவது சிபிஎம் சிபிஐ ஆதரவில் செயல்படுகிறது. திமுக ஆட்சி உங்களது ஆதரவில் செயல்படவில்லை. அப்போது மக்கள் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? 25 கோடி தடுத்ததா? வாங்கிய காசுக்கு விசுவாசமாக இருந்தீர்களா? அப்படித்தானே புரிந்து கொள்ளணும். இபிஎஸ் எல்லாம் கேட்டுட்டாரு. முதல்லலாம் வந்து கூட்டணின்னு சும்மா சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தா வந்து கேட்பாங்க. அப்படி இப்ப கம்யூனிஸ்டுகள் கேட்கறதே இல்லைன்னு சொல்லி இருக்குதாருல. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து 100 நாளுக்குள்ள 100 போராட்டத்தை அறிவிக்கிறீங்க, 100 அறிக்கை விடுறீங்க. நான் முன்பே சொன்னேன், மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வலுவான காரணங்கள் இல்லாமல் இவர்கள் ஆதரவை வாபஸ் வாங்கியதிலிருந்து தொடங்கியது இவர்கள் சரிவு. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் எம்பிக்கள் வைத்திருந்த கட்சி இடதுசாரிகள்ப்பா. அவ்வளவு செல்வாக்க இருந்தாங்க. அன்னைக்கு தொடங்கிய சரிவு இன்னைக்கு சிறுத்து கடுகு போல ஆகிவிட்டார்கள். நீ ஆதரவு வாபஸ் வாங்கலாம், அதனால் இந்த அரசு விழப்போவதில்லை. அண்ணன் அன்புமணி அங்கே தயாராக கதவுக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார். விட்ட கப்புனு உள்ள வந்துருவார். அந்த விசிகை மட்டும் பத்தி விடுங்க, நான் வந்துடுறேன். விசிகை 2, சிபிஎம் 2, சரி போச்சா 4. அப்படியே ஒருவேளை இந்த அரசு மைனாரிட்டி அரசாக மாறினாலும் கொத்து பரோட்டா சாப்பிட்டவர் நன்றியை மறந்து விடுவாரா? இந்த ஆட்சியை கவிட விடுவாரா? ஓடி வந்து உள்ளங்கையில் தாங்க மாட்டாரா? உங்களை வைத்துத்தானே 2029 தேர்தலுக்கே அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஆட்சியை கவிட விட்டு விடுவார்களா? நீங்களும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு தானே கொத்து பரோட்டாவை டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கொண்டு சென்றீர்கள். அப்புறம் எப்படி கவர போகுது இந்த அரசாங்கம்? இது கவுந்து சிபிஎம் எல்லாம் சேர்ந்து திருப்பி நீங்க அதிமுகவை திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரத பிஜேபி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? ஆதரவு கொடுத்தா நிம்மதி ஆட்சி பண்ண விடுங்க. நசன்னு காலையில் ஒரு பஞ்சாயத்து, மதியம் ஒரு பஞ்சாயத்து, நைட்டு ஒரு பஞ்சாயத்து. அவ்வளோ என்ன சிறப்பான ஆட்சியா நடந்துச்சு? 21 26 வரைக்கும் வாயில கொழுக்கட்டை வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க. பரந்தூர் மக்கள் மேல வழக்குகள் இருக்கு, அதை திரும்ப பெறணும்னு கேட்டா கூட ஒரு லாஜிக் இருக்கு. இன்னைக்கு என்ன வந்து எங்களுடைய நிலங்களை திருப்பி தாருங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? மாலதி, காலையில தான் ஒரு சுப்பிரமணிய கிட்ட பேசினேன். எல்லாம் பணத்தை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க. 1 ஏக்கர் லேண்டை வித்துட்டு 10 சென்ட் வாங்க முடியல. பக்கத்துல போய் ஏர்போர்ட் வருதுன்னு 50 கிலோமீட்டர் விலை ஏறிச்சான். அதை சொல்லிடுறேன். ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒருவர் 60 லட்சம் ரூபாய்க்கு 1 ஏக்கரை வாங்கியிருக்கிறார். அரசின் அறிவிப்பு வருவதற்கு முன்னால் இந்த நிலப்பரங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய மார்வாடி ஒருவர் 4 கோடிக்கு அந்த லேண்டை கேட்டிருக்கார். இவர் ஏர்போர்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது 5 கோடி ஆகும், அப்புறமா பண்ணிருக்கார். இப்போ 4 கோடி வேணா 2 கோடிக்கு வாங்கிக்கான்னா 50 லட்சத்து கூட வாங்க மாட்டேன்டாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு சதுர அடி 500 ரூபாய் விற்று கொண்டிருந்தது. விமான நிலைய திட்டம் ரத்து செய்வதற்கு முன்பு ஒரு சதுர அடி 2500. இன்று மீண்டும் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை. அதாவது இப்போ நீ 8 ஏக்கர் வச்சிருக்க, மாலதி 10 ஏக்கர் வச்சிருக்காங்க, நான் ஒரு 9 ஏக்கர் வச்சிருக்கேன். பெரிய பெரிய நில முதலைகள் நம்ம 3 பேர்கிட்ட இருந்து வாங்கி அதை ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஆக்கி கால்ஃப் கோர்ஸ் இது அதுன்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ யாருக்கிட்ட விற்ப? அப்படியே தலையில துண்டை போட்டுக்கிட்டு வேதனையில் உருளுகிறார்கள், பிறழுகிறார்கள். கருப்பு நாள், அதான் கருப்பு நாள். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? திமுக சொம்புகள் அங்கே நிலம் வாங்கியிருக்கோம் அல்லவா, அவர்களிடம் போய் இந்த டிஆர்பி ராஜா குழுவினர் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு தான் நிலத்தை கொடுத்தோம், நீங்கள் என்ன திடீர்னு ட்ராப் பண்ணுறீங்கன்னு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். ஹைவேஸில் உட்காந்து இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு?
அதாவது 5-6 ஆண்டுகளாக ஊழலில் திளைத்து சம்பாதித்த மொத்த பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா. 2 காரணம். ஒன்று, எப்படி இவ்வளோ தூரம் ஆக்ஷன்லாம் எடுத்தாச்சு, கலைச்செல்வி மோகனை விட்டு இவ்வளோ பேர்கிட்ட 900 ஏக்கர் வாங்கியாச்சு, இதுக்கு மேலே எப்படி ட்ராப் பண்ணுவாங்க? 1. 2வது, திமுக ஆட்சிக்கு வராமல் வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது, எப்படி நிற்கும் அப்படின்னு நினைச்சு பரம்பரை சொத்தெல்லாம் விற்று வாங்கியிருக்காங்க. இப்போது பரதேசிகளாய் தெரிந்து கொண்டிருக்கு. அதான் இது ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுற மாதிரி தானே சார்? ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை சாதாரணமாக விஜய் செய்து முடித்து விட்டார். அன்னபூர்ணின்ற திட்டத்தில் வந்து 3 சிலிண்டர் இப்போ ஃப்ரீயாக தராங்க, பஸ் ஃப்ரீயாக விடுறாங்க. அதுக்கப்புறம் லஞ்சத்தை வந்து பெருமளவில் இப்போ வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசு ஏதோ ஒன்று நல்லது பண்ண முயற்சிக்குதுன்னு இப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. அப்படி இருக்கும்போது இன்னும் எப்படி சார் இது மாதிரி குடைச்சல் கொடுத்துக்கிட்டு திமுக நம்பிக்கையோடு இருக்கு? திமுக நம்பிக்கையோடு இருப்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதுமா. அவங்க இன்னும் டெனியல் மோடில் இருக்காங்க. டெனியல் மோடை விட்டு அவங்க வெளியிலே வரல. இல்லை இது ஏதோ ஒரு மிஸ்டேக்கு, கவுத்தரலாம் 10 எம்எல்ஏ தூக்கிடலான்ற நினைப்பில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அறிவு எங்கே போனது என்பது தான் எனக்கு புரியவில்லை. சரிப்பா, அதை வாபஸ் வாங்கிட்டீங்க, கவுந்துருதுன்னே வச்சுக்கோம். மக்கள் உங்களை மன்னிப்பார்களா? நாமளே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்கோம். சிலாகிச்சு இந்த விஜய் அரசை பாராட்டி நமக்கு அரசு பதவிகள் வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உள்ளபடியே மனதார இந்த மாற்றங்கள் மகிழ்ச்சியை தருகின்றன. இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மீடியா நடத்திட்டு இருக்கிறது. அப்போ அந்த மாற்றத்தை ஒருவர் செய்து காட்டுகிறார். அப்போது இந்த அரசு செய்யும் நற்காரியங்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும்ன்றதுக்காக தான் நாம் உள்ளிட்ட பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நச்சுன்னு தினந்தோறும் தொல்லை கொடுத்துக்கிட்டு ஆதரவையும் வாபஸ் வாங்கிட்டு மக்கள் கொண்டாடும் இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு விட்டு நீங்கள் தேர்தலில் நின்றால் உங்கள் கதி என்ன என்ற யோசனை உங்களுக்கு ஏன் வரவில்லை? மக்களிடமிருந்து எவ்வளவு அந்நியப்பட்டு போயிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் என்பது தெரிகிறதா? இதனால் தான் இவர்கள் அருகி சுருங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். மாஸ்கோவில் மழை பெய்தால் மயிலாப்பூரில் குடைப்பிடிப்பார்கள் கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னதன் காரணம் இதுதான். மாஸ்கோவில் மழை பெய்து இங்கே ஏன் கொடை பிடிக்கிற? அவர்கள் அதற்கு ஒரு தத்துவார்த்த விளக்கத்தை கொடுப்பார்கள். ஆனால் நமக்கு அதெல்லாம் புரியாது. யோ, அங்கே மழை பெய்ஞ்சா அங்கே போய் கொடை பிடியாது, என்ன யார் ராஜிக்கு நீ பேசுறது? லெஃப்ட் சாலிடாரிட்டி அப்படிம்பாங்க, புரியாது. ஸோ மக்களை விட்டு விலகி தத்துவார்த்த விவாதங்களுக்குள் போய்த்தான் இவர்கள் நாசமாக போனார்கள். மீண்டும் நாசமாக போவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாசமாக போகட்டும் என்கிறேன். ஒரு ஆட்சி நடக்குது, நல்ல ஆட்சி நடக்குது. உங்கள் மாலதி சொன்னது மாதிரி முதல் முறையாக அரசு அலுவலகங்களில் லஞ்சம் குறைந்திருக்கிறது. இல்லாமல் போய்விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன், குறைந்திருக்கிறது. பெரிய ப்ராஜெக்ட்ஸில் லஞ்சம் இல்லாமல் இருக்கு. கூடுமானவரை ஊழலை ஒழிப்போம் என்று சொல்வதை கம்யூனிஸ்டுகள் கொண்டாட வேணாமா?